சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க கீ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கிளம்புவோமா கோயிலுக்கு. அங்கே போகலாம். தரப்புலாம் என்ன சொல்கிறது, அங்கேருந்து போடுற சாங்கெல்லாம் இங்கே கேட்டுகிட்டு தான் இருக்குது. நம்ம கிளம்ப போகிறோம். மாப்பிள்ளை உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கேன் ஆட்டோக்குள்ளே, தெரியுதா? சிரிக்கிறேன் பல்லு மட்டும். அவங்களோட தான். வாங்க தூசூர் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தூசூரில் இருக்கோம்னு சொன்னேன்ல. தூசூரில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இவன் தான். பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா சின்னதாக அம்பளத்துட்டு சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த சாமி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாரு. ஏன் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட்டில் அடித்து காமிச்சிருந்தா அவ்வளோ போர்டில். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக குருசாமிக்கு சாமி கட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி அலப்பறை கொடுத்துருந்தோம் நம்ம மாப்பிள்ளையோட சேர்ந்து. பஸ்ஸு புது பஸ் நண்பர்களே, மஜாவாக இருந்துச்சு பஸ்ஸு நேம் காட்டுறேன் பாருங்கள். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு 2K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. பஸ்ஸு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஜெகஜோதியாக. சாங்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருந்துச்சு நண்பர்களே. இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா படி பூஜையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நண்பர்களே. தூசூர்லேருந்து யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் தட்டி விட்ருங்க. சுவாமியே சரணமையப்பா. நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க. சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வாங்க. நம்ம மாம்மா பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க. பஸ்ஸு ரொம்ப கொடூரமாக இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வர்றதுக்கு சுவாமியே சரணம்